ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த ஸ்லீவ் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போலவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஸ்லீவ் டிசைன் ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் 3 லைன்ஸ் வந்து சரி லைன் போட்டுக்கிறேன். கண்டினியூ நம்ம சரி லைன் போட்டுனே வரணும். சரி லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்து ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் கண்டினியூ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டோன் இருக்குங்கள, ஸ்டோன் லைனாக வச்சு ஒரு ரன்னிங் ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்டோன் இருக்கும். அது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டான அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக க்ளூ போட்டு வச்சுப்பேன். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அந்த க்ளூ ஒட்டாமலே நம்ம வந்து பண்ணலாம். க்ளூ வச்சிட்டிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஷேப்லேயே இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா அது மேலே வந்து அந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். அது ஷேப்பில் வரும் ஸ்டிச் வந்து அது கண்டினியூ நம்ம போட்டுப்போம். ஸ்டோன் ஒட்டினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் லைன் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் டிசைன்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் நான் ஃபைனலாக தான் அந்த ஸ்டோன் வந்து நான் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, கிளையண்ட் வந்துட்டு டிசைன் அனுப்பி இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த மாதிரி 3 டாட்ஸ் வச்சுட்டு அது எதுக்காகனா நம்ம வந்து ஒரு 3 பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஹைலைட்டர் மாதிரி ஒரு சத்தோசி லைன் போட போகிறோம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம வந்து அந்த பீட்ஸ் வந்து போட்டுனே வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம சத்தோசியால் ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ சத்தோசியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நான் ப்ராப்பர் ஷேப் தான் இருக்கணும் இல்லை, கரெக்ட் லைனும் அப்படி தான் இருக்கணும் இல்லை, இதில் என்ன நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவாக எடுத்துகிட்டு ஃபைனலாக வரும்போது மட்டும் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சத்தோசியை வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கண்டினியூவாக போட்டுன்னு வரணும். ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அங்கே வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் சுகர் பீட்ஸ் 4 சுகர் பீட்ஸ் இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டன் ஸ்டோன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிடும். நான் சொன்னல ஃபுல்லாக ஒர்க் போட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்டிச் போடுறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு 2 ஸ்டோனுக்கு இந்த மாதிரி கண்டினியூவாக நடுவில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுனே வரணும். எதுக்காகனா அந்த க்ளூலேருந்து நம்ம இப்போ எடுத்துன்னு வராமல் இருக்கிறதுக்காகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் அது மேலே போடுறோம். சென்டர் லைன் கணக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். எல்லாத்துலேயும் ஆஃப் இன்ச் அப்போ தான் ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும். ப்ராப்பராக வரத்துக்காக இந்த மாதிரி நம்ம டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த லைன் வந்து கண்டினியூவாக போட்டுடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு முடிச்சிடணும், அதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே கண்டினியூவாக முடிச்சிடணும். ஓவராலாக ட்ரா பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்காக அந்த நம்ம டாட் பண்ணுது. அதாவது ஒரு கொஞ்சம் 1.5 இருக்க பீட்ஸும் அதுக்கப்புறமா 5 பீட்ஸும் அதுக்கப்புறம் சின்ன பீட்ஸ் போட்டு இந்த மாதிரி போட்டுனே வரணும். இந்த மாதிரி இப்போ 2த்துக்கு நடுவில் இந்த மாதிரி நெக்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி நம்ம போடணும். சரியாலே செயின் ஸ்டிச் போட்டுனே வந்ததுக்கப்புறம் இப்போ 2த்துக்கும் நடுவில் அந்த டாட் இருக்கும். அந்த டாட்டில் ஒரு சின்ன பீட்ஸு அதுக்கப்புறம் 5 பீட்ஸு கண்டினியூ இதே தான் லைனில் வந்து நம்ம கண்டினியூ போட்டுனே வரணும். உங்களுக்கே பார்த்தாலே புரியும், பாருங்கள்.
ஃபைனலாக அந்த ஜரி லைன்ஸு அப்புறம் பீட்ஸ் எல்லாம் போட்டு ஃபைனல் அவுட்புட் இதுதான். இதுதான் ஸ்லீவு. சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க டிசைன். அவங்க ஒரு மாடல் எடுத்து வச்சு இந்த மாரி அனுப்பிட்டு, எனக்கு சாரீக்கு வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ஸ்டோனு, கோல்டன் ஸ்டோன்லாம் சேஞ்சஸ் சொன்னாங்க. மத்தபடி கிளையண்ட் என்ன கேட்டாங்களோ அதே டிசைன் தான் ஃபுல்லாவே நான் போட்டு குடுத்துருக்கேன். கிளையண்ட்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸும் உங்கள்ட்ட தான் குடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. டேக் கேர்.